2024 ஜனவரி ஃபேமிலி பிளெஸிங்க்கு சோழிங்கநல்லூருக்கு வந்திருந்தோம். அப்போ என் மக ஸ்டடீஸில் ரொம்ப ஆவரேஜாக இருந்தார். அப்புறம் பிரதர் பிளெஸிங்கில் ப்ரேயர் பண்ணார், மக நீ டாப்பராக வரேன்ட்டு. அப்போது லாஸ்ட் இயர் 8th ஸ்டாண்டர்டில் 5th ரேங்க்கில் வந்துக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிச்சா பிரதருக்கு. என் பேர் லல்லி, நான் 51 வரேன். நாங்கள் போன மாதம், அதுக்கு முந்தின மாதம் ஐயாயிட்ட ஜெபிச்சு போனோம். என் பையன் 10th படிக்கிறான் ஐயா, நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஐயா சொன்னாங்க, உன் பையன் டாப்பராக வருவான்னு சொன்னாங்க. அதேமாரி அவன் 500க்கு 470 எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க்காக வந்திருக்கான். அதுக்காக கர்த்தருக்கு கொடான சோத்திரம். 2வது என் பையன் மோனோஜி இந்த வருஷம் 10 அப்படிங்கிறான். ராகுல் இந்த வருஷம் 10வது. அடுத்த வருஷமும் நல்ல மதிப்பெண் எடுத்து நான் சாட்சி சொல்வேன். கர்த்தருக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லப் போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? உன்னுடைய விளைச்சலுக்கு, வருமானத்திற்கு வழி செய்து நல்ல அமோக விளைச்சலை கொடுத்து ஃபினான்ஷியலாக உன்னை வர்த்திக்க பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு விதையை அளித்து, இன்வெஸ்ட்மெண்ட் சீட் உனக்கு கொடுத்து, உனக்கு வருமானத்திற்கு நல்ல வேலையை கொடுத்து, உனக்கு வருமானத்திற்கு நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்து, உனக்கு வருமானத்திற்கு நல்ல ஒரு வேலைக்காக வழியை திறந்து உன்னை பெருக பண்ணி இனி வர்த்திக்க பண்ணுவாராம். இந்த வசனம் சொல்லுகிறது, விதையை அழித்து. அழித்து அப்படின்னா கொடுத்து அப்படின்னு அர்த்தம். ஆழி அப்படின்னாச்சுன்னா அழிவு. ஆனா ஆளி அப்படின்னாச்சுன்னா கொடுத்து என்ற அர்த்தம். அழித்து. ஒரு எழுத்து மாறினா எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாரெல்லாம் எனக்கு அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னீங்களோ, மத்தியாஸ் பேரில் சீட்டு மிதந்தா மாதிரி உன் பேரில் சீட்டு மிதந்தாரிச்சு இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போ, ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதை அப்படின்னா உழைக்கிறவனுக்கு விதை, சீடு, இன்வெஸ்ட்மெண்ட் நானே கொடுப்பேன். விதை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், சீட் என்று சொல்லுவார்கள். ஒரு விவசாயி அறுவடை செய்துட்டு வர்ற எல்லாத்தையும் வித்துட்டானா அடுத்து விதைக்கிறதுக்கு நெல் விதை இருக்காது, தானிய விதை இருக்காது. அதை எடுத்து வச்சுட்டு தான் மீதியை தான் நீங்கள் விற்கணும், மீதியை தான் சாப்பிடணும். சிலர் சொல்லுவாங்க, முதலையே எடுத்து சாப்பிட்டாச்சு, முதல் போட்டோம், இன்னைக்கு முதலையே எடுத்து சாப்பிட்டாச்சு, இப்போ முதல் இல்லை, உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல்
எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? எப்படி முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும்? ஆண்டவர் இன்னைக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், புசிக்கிறதற்கு ஆகாரத்தை கொடுப்பார், அதை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி நீதியின் விளைச்சலை நீ அறுவடை செய்வார். நஷ்டங்களை அறுவடை செய்த நீங்கள் இனி நல்ல லாபங்களை அறுவடை செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். சிலர் பார்த்தீங்கன்னா சீசன், இந்த சீசன் முடிஞ்சால் இதோட அடுத்த சீசன், இந்த பட்டாசு சீசன் வந்தால் நிறைய பேர் பட்டாசு வியாபாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த பண்டிகை காலங்கள் வரும்பொழுது இந்த சீசன் அந்த சீசன் சொல்லி அவங்களுக்கு நிரந்தரமான வியாபாரம் இருக்காது. சில சீசனில் மட்டும் வரும், அதை வச்சுட்டு காலம் ஃபுல்லாக சாப்பிடணும். குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு டெய்லி இன்கம் இருக்காது. இன்னைக்கு பெருசாக வர்ற மாதிரி வரும், அதுக்கப்புறம் எத்தனை மாதம் கழித்து இன்னொரு அறுவடை வரேன்னு அவனுக்கே தெரியாது. அது வரைக்கும் இதை தான் வச்சு அவங்க செலவு பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகுது? சீசன் பிஸ்னஸ். இன்னைக்கு சீசன் பிஸ்னஸை அல்ல, வேதம் சொல்லுகிறது விதைக்கிற காலம் முடிகிறது வரைக்கும் அறுவடை காலமும், அறுவடை காலம் முடிகிறது வரைக்கும் விதைப்பின் காலமும் இனி இருந்து கொண்டே இருக்குமா. அப்படின்னா ஒரு இடத்துல விதைப்பீங்க, இன்னொரு இடத்துல ஏற்கனவே விதைச்ச இடத்துல அறுவடை செய்வீங்க. இதை அறுவடை செய்து இங்கே விதைக்கும் பொழுது ஏற்கனவே விதைச்சிருந்த இடத்துல அறுவடை ஆரம்பிக்கும். அதை முடிச்சிட்டு இங்கே வரும் பொழுது இங்கே அறுவடை. விதைப்பும் அறுப்பும் 365 நாளும் எல்லா சீசன்லையும் இருந்து கொண்டிருக்கும். ஆமென். இதை யார் செய்வா? ஆண்டவர் தான் செய்வார். ஈசாக்குன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் பஞ்ச காலத்தில் விதைச்சானான். இயற்கை எல்லாம் அவனுக்கு எதிர்மறையாக இருந்தது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எதிர்மறையாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒருவரே அவனுக்கு சாதகமாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த பஞ்சத்தின் வருஷத்தில் 100 மடங்கு அறுவடை பெற்று வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினான். இன்னைக்கு உங்களை பார்த்து மகா பெரிய கடங்காரன்னு சொல்லியிருக்கலாம், மகா பெரிய முட்டாளுன்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பிறகு என்ன தெரியுமா? அவன் திரளான ஆஸ்தியை வைத்திருக்கிற மகா பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்து செல்வ சீமாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வ சீமான், செல்வ சீமாட்டிகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் எப்படி ஈசாக்கனுடைய அந்த தொழிலை ஆசீர்வதிச்சாரோ அதே போல இன்னைக்கு உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி கடனிலேயே காலத்தை ஓட்டி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இதுக்கு மேலே நீ கடன் வாங்க மாட்ட, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய வர்த்திப்பை இந்த நாளைக்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தில் பார்க்க போறீங்க. ஆமேன். ஒரு காலத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் மார்வாடி கடையில் வச்சிருக்கலாம், எல்லாம் மூழ்கி இருக்கலாம். ஆனால் மூழ்கினதெல்லாம் இனி மிதக்கும். ஆமேன். மூழ்கின கோடாரியை மிதக்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். மூழ்கி போன வீடு, மூழ்கி போன செல்வங்கள், மூழ்கி போன வேலை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். மெயினாக இன்னைக்கு எல்லாருக்கும் புசிக்கிறதற்கு ஆகாரத்திற்கு வழி செய்கிறார். ஆகாரத்துக்கு வழி செய்கிறதுன்னா வருமானத்துக்கு வழி செய்கிறார் என்று அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஈசாக்கை போல ஆண்டவரை நம்பி இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தில் நீ விதைன்னு சொன்ன உடனே அவன் விதைச்சான், 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான். ஒரு முறை ஒரு கட்டத்தொட்டின்னா தெரியும் உங்களுக்கு, சவுக்கு கொம்பெல்லாம் விற்கிறவங்க, ஒரு அண்ணாச்சிட்ட ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கார், ஒரு வயசான பெரியவர், எத்தனையோ வருஷமாக இருக்கிறாரு. அவர் ஒரு சென்னையில் ஒரு சாதாரண குடிசை வீட்டில் தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு வாலிப மகள், கல்யாண வயசை தாண்டி போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணியாச்சுன்னாச்சுன்னா அவங்க இனத்தார் மத்தியில் இத்தனை பவுன் போடுவீங்களா, இவ்வளோ ரொக்கம் கொடுப்பீங்களா, கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைப்பீங்களா, அப்படின்னு நிறைய கண்டிஷன் வரும் பொழுது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்னால் முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு அவர் வந்து விட்டார். ஒரு நாள் அவர் ஒரு டிவியில் அடிமை கொடுத்த ஒரு தேவ செய்தியை பார்த்துட்டு, அந்த தேவ செய்தியில் ஆண்டவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, கொஸ்டின் மார்க் போட்டு அதை வச்சு நான் பேசுகிறேன், உண்டோ. அப்போ இவருக்கு என்னென்னா, இவளுக்கு கல்யாணம் ஒன்று என்னால் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறாரு. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார்,
இன்னைக்கு நீ உனக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுறதே கஷ்டம், இதில் வேற நான் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ண கொடுக்க முடியுமான்னு யோசித்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற வார்த்தை அவருக்கு டப்புன்னு பிடிச்சிச்சு. ஒரு நாள் அவங்க முதலாளிகிட்ட சொல்லி, எப்படியாவது எனக்கு ஐயாவை பார்க்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க என்று சொல்லி அவங்க முதலாளிகிட்ட சொல்லி, அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சிகிட்ட சொல்லி பிடிச்சி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. அப்போ அவர் வந்துட்டு உட்காந்து ஏங்கி அழுறாரு. வர்றவங்க எல்லாம், இத்தனை பவுன் போடணும், நீங்கள் தான் செலவு பண்ணணும், கல்யாண செலவு நீங்கள் தான் பார்க்கணும், இவ்வளோ ரொக்கம் கொடுக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. என் பிள்ளைக்கு காதில் ஒரு அரை பவுன் ஒரே ஒரு கம்மல் கிடக்குது, மீதி எல்லாம் கவரிங் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நான் அவளை படிக்க வைக்கிறதுக்கும் எங்கள் குடும்ப செலவை பார்க்குறதுக்கும் நான் ஒரே ஆள் தான், கட்டத்தொட்டியில் நான் கணக்கு பிள்ளையாக இருக்கேன், எனக்கு என்ன சம்பளம் வரும் அதை வச்சு தான் நான் குடும்பத்தை ஓட்டணும், வாடகை கொடுக்கணும், என்னால் ஒன்றுமே சேமிக்க முடியலையா என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், உங்கள் மக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய பிள்ளை, உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கடமை இருக்கோ அதை விட அதிக கடமை ஏசப்பாவுக்கு இருக்கு. ஆமே. அதை கேட்ட உடனே அவருக்கு மனமடம்னு அழ ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் அப்படி செய்வாரா? எவ்வளோ செய்கிறாரு பிரதர், கண்ணு முன்னால் டெய்லி பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதை வச்சு நீங்கள் ஏன் பிரதர் ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இது ஏசப்பா வீட்டு கல்யாணமாக நடக்கும். நீ நினச்சதை விட, எதிர்பார்த்ததை விட, விரும்பினதை விட நல்லா அவளுக்கு செய்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன், நீ போ. கர்த்தருடைய பர்வதத்திலே இது பார்த்து கொள்ளப்படும், என்னுடைய நாமம் யெகோவா ஈரே. எப்பவுமே அந்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி, அண்ணாச்சி ஆண்டவர் பார்த்துக்கு போங்க அண்ணாச்சி, அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூல் பண்ணி நான் அனுப்பி விட்டாச்சு. அவர் போனதுக்கப்புறம் எனக்கு மனசில் கொஞ்ச நேரம் அவர் அழுக ஒரு வயசான தகப்பன் அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைய அப்படி செய்யணும், என் பிள்ளைக்கு இப்படி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா, ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அழுதார். நான் சொன்னேன், உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு, அதை மறந்துடாதீங்க அண்ணாச்சி. அந்த ஆண்டவரை மட்டும் இப்போ நீங்கள் கூட்டிட்டு போங்க, ஒரு அற்புதம் நடக்கும். இவர் என்கிட்ட இந்த காரியத்தை குறித்து பேசுனது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அண்ணாச்சிக்கு லீவு. அவர் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் சும்மா எதாச்சுமா வீட்டுக்கு வர்றார். வந்துட்டு இருக்கும்போது அந்த அண்ணாச்சிக்கு ஒரு ஃபோன் வருது. யார்? இவங்க சொந்தக்காரர். இவர் சும்மா வீட்டுக்கு வந்தார், வேறு எதுவும் விஷயமா வரல. வரும்போது ஒரு ஃபோன் வருது அவருக்கு. என்ன ஃபோன் வருது? சென்னைக்கு பக்கத்திலேயே அவுட்டரில் 30 ஏக்கரில் ஒரு பெரிய எல்லா விதமான பழ வகைகள் உள்ள ஒரு பண்ணை வீடு, உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூலு, நல்ல லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒருத்தர் டேஸ்ட்டாக ரொம்ப பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கா. அவர் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த தோப்பை விற்கணும்னு நினைக்கிறாங்க. பண்ணை வீடு எல்லாத்தோட விற்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது நல்ல பார்ட்டி இருந்தால் சொல்லுன்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட சொல்கிறாங்க. அதை அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் உட்காந்து யார் கேட்குறா? பொண்ணோட அப்பா அண்ணாச்சி கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை கேட்டுகிட்டே இருந்தார். அவ்வளோதான், காதில் வாங்கினார். சனிக்கிழமை ப்ரேயர், ஞாயிற்றுக்கிழமை விருந்தாளி வர்றாரு. ஏதோ ஒன்று இவர் காதில் விழுது. திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகிறாரு. அண்ணாச்சி என் மகன் யூஎஸில் இருக்கிறான், எப்போ வந்தாலும் இங்கே பெரிய ஸ்டார் ஹோட்டல் அது இதுன்னு எல்லாம் போட்டு அங்கெல்லாம் தான் தங்குவான். இந்த முறை சொல்கிறானா, அப்பா நம்ம பங்களாவில் தங்கி எனக்கு போர் அடித்து போச்சு, இங்கேயும் பங்களாவில் தான் இருக்கிறேன், எனக்கு அப்படியே அவுட்டரில் ஏதாவது ஒரு பண்ணை வீடு மாதிரி உள்ள ஃபுல்லாக தோப்பு இருக்கணும், ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், நானும் என்னோட மனைவி பிள்ளைங்க எல்லாம் அங்கே வந்து அந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன இவர் சொன்னாரோ அதெல்லாம் அவங்க அப்பாட்ட கண்டிஷனாக வைக்கிறோம். இதை இவர் அண்ணாச்சி கணக்கு பிள்ளை கேட்டுட்ருக்கார். ஆமேன். எல்லாம் சொல்லிட்டு, எப்படியாவது ஒன்று பாருங்கப்பா, இந்த வாட்டி நான் வெக்கேஷன் வர்றதுக்கு முன்னால் எனக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின்னு நான் பணம் எல்லாம் அனுப்பிடுவேன், எத்தனை கோடினாலும் பரவாயில்ல, நான் அனுப்பிட்டு தான் நான் அங்கே வருவேன், நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு. இதை இந்த அண்ணாச்சி கேட்டுட்டு, சின்ன ஐயா என்ன பேசினாருன்னு கேட்குறாரு முதலாளியுடைய மகனை. அப்போ அவர் சொன்னார், எங்கேயா போய் தேடுவேன், இப்படி ஒன்று கேட்டு தொலைக்கிறான், ஏதோ பக்கத்து வீட்டில் இங்கே எங்கேயாவது டவுனில் ஏதாவது ஒரு நல்ல வீடை பங்களா வாங்கினாச்சுன்னா ஏதோ ஒன்று 2 பேரை புரோக்கரை பார்த்து டக்குன்னு வாங்கி கொடுப்பேன். என்னன்ற மாதிரி உளர்றான் ஐயா. என்ன உளர்றான்? இப்படி சொல்கிறான். அப்போ உடனே அண்ணாச்சி சொல்கிறாரு, அண்ணாச்சி நேற்றுக்கு தான் எங்கள் சொந்தக்கார் ஒருத்தர் வந்தார், நீங்கள் கேட்குற மாதிரி ஒன்று கும்மிடி பூண்டியில் இருக்காம, நான் அவரை வேணா வரட்டும், கூப்பிடுவோம் அவரை. உடனே 15 நாளில் பல கோடி ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு.
இப்போ அண்ணாச்சி என்ன பண்ணார் ஞானமாக, யார் இந்த முதலாளி அந்த சைடு புரோக்கரை பார்த்து சொல்கிறாரு, நீ அந்த சைடு கமிஷன் வாங்கிடணும், இந்த சைடு உள்ளது உனக்கு தரமாட்டேன், என்கிட்ட இத்தனை வருஷமாக உண்மையாக உழைக்கிற இவருக்கு தான் கொடுப்பேன், ஏன்னா இந்த சைடு புரோக்கர்னு அவரை நீ நினச்சிக்கோ, இவர் உன் சொந்தக்காரர், இவருக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காத, ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி கூப்பிட்டு கிளியராக பேசுகிறார், அந்த சைடு கமிஷன் நீ, இந்த சைடு கமிஷன் இவனுக்கு தான் கொடுப்பேன், இவனை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அண்ணாச்சிக்கு கூப்பிட்டார் ஒரு நாள், கூப்பிட்டு இவர் என்ன நினச்சாரு, சரி கல்யாணத்துக்கு ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ கொடுப்பாரு, கல்யாணத்தை ஏதோ ஒரு தாலி மட்டும் ஒரு அரை பவுனில் எடுத்துகிட்டு மீதியை வச்சு கல்யாணத்தை பண்ணிடலான்னு. அண்ணாச்சி அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு ஒரு கமிஷன் ஏஜெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாரோ 1% கொடுக்கணும் பெரிய அமௌண்ட்டுக்கு, ஆனால் அண்ணாச்சி 2% போட்டு பணத்தை கொடுத்துட்டு அவர் இருக்கிற ஏரியாவில் ஒரு சின்ன ஹவுசிங் போர்டு வீடையும் வாங்கி கொடுத்து, உன் பிள்ளைக்கு கல்யாணம் உன் சொந்த வீட்டில் வச்சு தான் நடக்கணும், நீ வாடகை வீட்டில் வச்சு எடுக்கக்கூடாது, உன் பிள்ளைக்கு இதில் ஒரு 25 சவரன் நகை எடுத்துக்கோ, நல்ல இடத்துல வச்சு மாப்பிள்ளைக்கு ஒரு மோட்டார் பைக்கை வாங்கி கொடு, எல்லாம் வாங்கி கொடு. அவங்க கேட்டதை விட திருப்தியா இன்னைக்கு அந்த குடும்பம் ஓகோன்னு இருக்குது. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நீ நொந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நீ உறுதியாய் பற்றி பிடிக்கணும். அந்த அண்ணாச்சி வந்து சொன்ன சாட்சியை அவ்வளோ ஆச்சரியத்தோடு ஜனங்கள் கேட்டார்கள். இன்னைக்கு அதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஆமேன். நம்ம ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? பரலோகத்தின் மதகுகளையே திறப்பார். நீரூற்றல்ல, மதகு. பரலோகத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வதிப்பார். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த அற்புதங்கள் சங்கிலி தொடர் அற்புதம்னு சொல்லுவேன். அது எங்கே இருந்து ஆரம்பிக்கும்? பைபிள்ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த பைபிள்ல இருந்து ஊழியக்காரன் எடுத்து ஜனங்களுக்கு சொல்லி அதை லாக் பண்ணி விட்டுருவான். எப்படி ஒரு என்ஜினுக்கு பின்னால் இந்த ரயில் பட்டியெல்லாம் ஓடுதோ அதே போல் அவங்களுக்கு செய்திங்களே எனக்கு செய்யுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் செய்வார். அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். எப்போவுமே வசனத்தை பிடிச்சிட்டு சங்கிலி தொடர் அற்புதம், உன்னுடைய என்ன அற்புதம் வேணாலும் அதுக்கெல்லாம் பைபிளில் நமக்கு சாட்சி இருக்கிறது. இதை எடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அதில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த செய்தியை கேட்டுட்டு வெளியே போனோடனே புஷ்ஷுன்னு உங்கள் விசுவாசம் போயிடக்கூடாது. எனக்கு நடக்கும், அண்ணாச்சிக்கு கொடுத்தாரு, செய்ய மாட்டாரா? என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா வீட்டு கல்யாணம் மாதிரி உன் பிள்ளையுடைய கல்யாணம் நடக்கும். எல்லா திருமண தடைகள் ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நல்ல வர்த்திப்பை கொடுக்குறார். அடுத்த சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். அப்போ பாருங்கள், நல்ல வருமானம் வந்தோடனே என்ன பண்ணுவான்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் இல்லைன்னு எல்லாம் பண்ணி வச்சுருவான். கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்த மாதத்துலேருந்தே ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? தாளாட்டுறதுக்கு ஒரு பேர பிள்ளை கிடைக்காதா, ஒரு பேரன் கிடைக்க மாட்டானா, பேத்தி கிடைக்க மாட்டாளா அப்படின்னு பெரியவங்க எல்லாம் ஒரு 30 நாள் தாண்ட வேண்டாம், மகளை கூப்பிடுவாங்க. மக்களே ஏதாவது விசேஷம் உண்டா? பையனை கூப்பிடுவாங்க, டேய் உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டு சொல்லுடா, ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்வாங்க. விசேஷம் உண்டா உண்டா உண்டான்னு கேட்டு கடந்த நாட்களில் இல்லை 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 இல்லைன்னு கேட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உண்டு 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 உண்டுன்னு சொல்லு. ஆண்டவர் அதை தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும்.
இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.